வானத்தை போல படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூனை குறுக்க வந்தா நம்ம எல்லாம் அபசகுணம்னு சொல்கிறோம், ஆனால் நரிமுகத்தில் முழிச்சா அது நல்லதுன்னு சொல்கிறோம், அதுக்காக வீட்டில் நிறையவா வளர்க்குறோம், பூனையை தான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் வானத்தை போல விஜயகாந்த் கேரக்டரில் முதல்ல விக்ரமன் அப்ரோச் பண்ண ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத்குமார். அப்போ சரத்குமார்கிட்ட போய் சொல்லும்போது கதையை சொல்லியிருக்காங்க. அவங்களும் படம் ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே விக்ரமனுக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம். ஏற்கனவே இவங்க வந்து அண்ணன் தம்பி கேரக்டர் நடிச்சிருக்காங்களா, அப்போ இதே மாதிரி ஜோனரில் கொண்டு போய் கொடுத்தா மக்கள்கிட்ட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும், என்றா பாஸ்பதி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சாஃப்டான கேரக்டராக இருக்குன்னு சொல்லி தான் அப்போ விஜயகாந்த் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை எப்படிங்க ஒரு நல்ல சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்து நீங்கள் இப்படி என்கிட்ட பிடிங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு செல்லமாக வந்து விக்ரமன்ட்ட வந்து சரத்குமார் கேட்டிருக்கிறாங்க. கேட்கும்போது இல்லை பரவாயில்ல, நான் உங்களுக்கு வேற ஒரு காம்பன்சேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு வானத்தை போலைக்கு காம்பன்சேஷன் நான் கொடுத்தது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். என்ன படம் அப்படி கேட்டீங்கன்னா சூரியவம்சம். அந்த சூரியவம்சம் படத்தில் வந்து அப்பா பையன் கேரக்டரில் வந்து சரத்குமார் நடிச்சிருப்பாங்க. அதில் அப்பா சரத்குமாராக நடிக்க வேண்டிய இருந்தவர் வந்து விஜயகுமார். ஓகே, அதுலேயும் அவர் தான். இந்த வானத்தை போல வந்து பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு 14ஆம் தேதி ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த வருஷம் வந்து மத்திய அரசுடைய சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்துக்கான தேசிய விருது இந்த படத்துக்கு கிடைச்சிது. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு 2 அவார்டு கிடைச்சிது. விஜயகாந்த் கேரியரில் ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம் இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு ஹிட்.